ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் சித்ரா ஆண்டி. சித்ரா ஆண்டிக்கு வயசு 42. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சுகுமார். அவருக்கு வயசு 47. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே வெளியூரில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு காலையில் கடைக்கு போனார்னா நைட்டு தான் வீட்டுக்கே வருவார். அவங்க வீட்டில் தினமும் ஒரு நாள் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வீட்டு மாடி மேலே போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஜன்னல் பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன். எங்கள் வீடும் அவங்க வீடும் பக்கத்தில் தான். அந்த சமயத்தில் அவர் அவங்கள கூப்பிட்டாங்க. சரி வா, நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது பேசலான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்று சித்ரா என்ன சொன்னாங்க, வேணாங்க, உங்கள் கூட பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை. எல்லா பொண்ணுங்களுமே சந்தோஷன்ற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. எனக்கு உங்கள் கிட்ட கிடைக்காதப்போ எனக்கு உங்கள் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் சரி கோவமாக வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டார். சரி, நான் மாடி மேலே நின்றுட்டுருக்கும்போது இவங்க வந்தாங்க. நான் கேட்டேன், என்ன வீட்டில் பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை, அவர் எப்போ பாரு பேசலாம் கூப்பிட்டுனே இருக்காரு, அதான் அப்படின்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், பேசுறதுல போய் என்னங்க இருக்குது, போய் பேசலாம்லன்னு. ஐயோ, அவர் பேசுறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஓ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையான்னு கேட்டேன். விருப்பம்லாம் இருக்குது, அவர் பேசுறது தான் அதிகமாக இருக்குது தவிர செயலில் எதுவுமே கிடையாது. எனக்கு சந்தோஷன்றது ஒரு நாள் கூட இல்லை, எனக்கு அவர்கிட்ட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு ஃபுல்லாக சித்ரா ஞாபகமே இருந்தது. என்னடா அது, இவங்க ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஆனால் வீட்டில் சந்தோஷன்றதே கிடைக்காம இருக்குது. சரி, நம்ம வேணால் அவங்கக்கிட்ட முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வீட்டுக்கு வரும்போது சித்ராவை பார்த்துட்டே இருப்பேன். சித்ராக்கும் ஆசை அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா என்ன தான் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருந்தாலும் அந்த உணர்ச்சின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஒரு நாள் நல்ல மழை. அந்த மழையில் நான் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து நனைஞ்சிக்கிட்டேன். ஒன்று சித்ரா பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் மழை தான் அதிகமாக வருதுல்ல, கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னாங்க. நான் சும்மா இல்லாமல், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஒன்று சித்ரா சிரிக்க ஆரம்பித்தாங்க. என்ன சொல்கிற, என்ன பார்த்து நீ என்ன பண்ண போகிறன்னாங்க. இல்லை, பொதுவாகவே வயசு பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு. சரி பார்த்துட்டே இரு, அதுக்கு என்ன, நான் வேணா அவன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பட்டுமா அப்படின்னாங்க. அனுப்பிச்சா நல்லா தான் இருக்கேன்னு. சரி போ, உனக்கு எப்போ பாரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் யோசிச்சுனே இருந்தேன், என்னடா அது, நம்ம கரெக்டாக தானே பேசணும், சித்ரா ஏன் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரர் வண்டி எடுத்துகிட்டு வெளியே எங்கேயோ போயிட்டார். நான் ஒன்று வீட்டில் இருந்தேன். இவங்க ஒன்று, எங்கள் வீட்டில் மிக்சி சரியாக ஓட்டலை, நான் வரட்டுமா கொஞ்சம் அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னு. மிக்சி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சித்ராவை பார்த்து கேட்டேன், ஏங்க உங்களுக்கு தான் வீட்டில் சந்தோஷன்றதே கிடைக்கலையே, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறேன்னு. ஒன்று சித்ரா கேட்டாங்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தேவைன்ற போது என்னை கூப்பிடுற, ஒரு நாள் எனக்கு சந்தோஷத்தை நீ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டில் தானே இருக்கோம், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடியாக தான் இருப்பேன் அப்படின்னு. சரி, அடுத்த வாரம் அவர் எங்கேயோ பர்ச்சேசிங்காக வெளியூருக்கு போகிறாரு, வரத்துக்கு 2 நாள் ஆகும், அந்த 2 நாள் நான் வரேன் அப்படின்னாங்க. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், சித்ரா வரும்போது எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த வாரமும் வந்தது. அவங்க வீட்டுக்காரரும் பர்ச்சேசிங்காக வெளியூருக்கு போயிட்டார். நான் உடனே ஃபோன் பண்ணேன் சித்ராவுக்கு, என்ன அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு. கிளம்பிட்டாரு, வரேன்னு சொன்னீங்களே வரலையான்னு. ஏன் அவ்வளோ அவசரமானு கேட்டாங்க. ஆமாம், இருக்காதா அப்படின்னு. சரி வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரியில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்னதான் நமக்கு இப்போது கல்ச்சர் மாறினாலும் இப்போ யாருமே அவ்வளோவா சாரி வெளியே போகும்போது மட்டும்தான் போடுறாங்களே தவிர வீட்டில் இருக்கும்போது நைட் சூட்டு அந்த மாதிரி தான்
யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அழகு அவங்கக்கிட்ட தெரியாமே இருக்கும். சித்ரா சாரியோட வந்ததும் நான் கேட்டேன், "இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க" அப்படின்னு. "நிஜமாவான்னாங்க." ஆமான்னேன். சரி சித்ராவே போய் கதவை சாத்திட்டு உள்ளே வந்தாங்க. "சரி என்ன பண்ண போற சொல்லு" அப்படின்னாங்க. "ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லாம பண்ணா தான் நல்லாயிருக்கும்" அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான்னதும் சித்ராவை கட்டி அணைக்க ஆரம்பித்தேன். கட்டி அணைக்க ஆரம்பிக்கும்போது சித்ராவோட சுவாசம் என் நெத்தியில பட்டுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். "இல்லை இந்த மாதிரி கூட அவரு என்னை கட்டி அணைச்சதே இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் புதுசா இருக்குன்னாங்க." அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடம் விடாம நான் முத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சேன். முத்தங்களை கொடுக்கும்போது பெண்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெத்தியில, கன்னத்துல, உதட்டுல அங்கெல்லாம் முத்தங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு உணர்வுகள் அதிகமாகும். அந்த மாதிரி தான் சித்ராக்கும் உணர்வு அதிகமானதும் அவங்களோட மார்பகங்கள்ல நான் சுவைக்க ஆரம்பிச்சேன். பொதுவா எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல மட்டும்தான் மார்பகங்கள்ல சுவைப்பாங்க தவிர, அதுக்கப்புறம் குழந்தை கிழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மார்பகத்தையே சுவைக்கிறதில்ல. அப்போ பெண்களுக்கு ரொம்பவே உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். "என்னடா இது! நம்ம எதிர்பார்த்தது இவன் செய்ய மாட்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சித்ராவோட மார்பகங்கள் சுவைக்க ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன், "இவ்வளோ ருசியா இருக்கே! அவரு சரியாவே வேலை செய்யறதில்ல போல இருக்குன்னேன்." "ஆமா, அதனால தான் வீட்ல எப்பவுமே பிரச்சனையா இருக்குன்னாங்க." அதுக்கப்புறம் மெதுவா சித்ராவோட பிறப்புறுப்ப சுவைக்க ஆரம்பிச்சேன். பிறப்புறுப்ப சுவைக்க ஆரம்பிக்கும்போது, சித்ரா என்னோட தலைமுடிய தடவ ஆரம்பிச்சா. "என்ன சித்ரா?" அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி தான் எல்லா பெண்களுமே சந்தோஷத்த எதிர்பார்ப்பாங்க. நான் எதிர்பார்த்த சந்தோஷம் உன்கிட்ட கிடைச்சிருந்ததும், நாங்க 2 பேரும் நல்லா குதிரைய ஓட்ட ஆரம்பிச்சோம். நாம எந்த குதிரைய ஓட்டுறோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம எப்படி சவாரி பண்றோமோ அந்த அளவுக்கு. யார் ஒருத்தரு பொறுமையாவும், நிதானமாவும் குதிரைய சவாரி பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த குதிரை நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் தேவையோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம அவங்கள வச்சு கதையை உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங். டேக் கேர். பை பாய்.